10ஆம் பாவத்துல சூரியன் நின்றுச்சுன்னா என்ன பலன்கள் கிடைக்கும்? இப்ப 10ஆம் பாவத்தோட அப்படியே சனியை வச்சு போனாங்க. சூரியன் நிக்குது, 10ஆம் பாவத்துல சூரியன் நிக்குது, சிம்மத்துல அவங்களுக்கு வந்து கிரகம் நன்றாக இருக்குங்கிற பட்சத்துல கண்டிப்பாக அரசாங்க ரிலேட்டடான ஜாப்ல அவங்க போவாங்க. அந்த ஃபீல்டுல அதிகமா இருப்பாங்க. இப்போ வந்து என்னன்னா கவர்மெண்ட் ஜாப்ல என்னவா வேணா இருக்கலாம். லக்கண குடுப்பனையிலும் மற்ற புதன் குரு வச்சு எந்த லெவலான பொசிஷனுக்கு அவங்க போவாங்க, திசாபுத்தி வச்சு எப்போ போவாங்கிறது மற்ற டீடைல்ஸ் அதில் பார்ப்பாங்க. இப்போ 10ஆம் பாவத்தை மட்டும் பார்க்கறதுனால அரசாங்க ரிலேட்டடான ஜாபு அந்த மாதிரியான விஷயங்கள் தானே. இப்போ அரசாங்க ரிலேட்டடாக பிஸ்னஸ் பண்ண முடியாது. ஜாபுங்கிறது கவர்மெண்ட் ரிலேட்டட் ஜாப்பு கண்டிப்பாக உண்டு. 2வது ஆப்ஷன், அப்பா செய்த தொழிலை கண்டிப்பாக இவர்கள் எடுத்து சிறப்பாக செய்வார்கள். எத்தனையோ பேரை பார்ப்பீங்க, அப்பா செஞ்ச தொழில் வந்து இவங்க வரும்போது அப்படியே லாஸ் ஆயிடும். இவங்களுக்கு அந்த கொடுப்பனை இருக்கு. இந்த 2 தாண்டி அவங்க வேற எங்கேயும் போக முடியாது. புரியுதுங்களா? இப்ப இந்த கான்செப்ட்ல தான் நம்ம வந்து என்னன்னா அந்த அரசாங்க வேலையா இல்ல அப்பா தொழில் செய்வாராங்கிறது மற்றதை வச்சு நம்ம சொல்லுவோம். சிறப்புங்க. இப்ப 10ல இருக்கனால தலைமை பதவி அந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்கு இல்லைங்களா? கண்டிப்பா இருக்குங்க. இப்ப நம்ம அந்த லக்கண கொடுப்பனையும் 10ஆம் அதிபதியோட கிரக சேர்க்கையும் வச்சாதான் எந்த லெவல்ல பொசிஷன் போக முடியும்னு சொல்ல முடியும். பட் கவர்மெண்ட் ரிலேட்டட் ஜாப்ங்கிறத நீங்க பிக்ஸ் பண்ணிக்கலாம்.